கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு மாலை பொழுதில் நாம் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியாக நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே கோடான கோடி நன்றி அறிந்துள்ள சோத்திரங்களை நம்ம கத்தர் மூலமாக தேவனுக்கு எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பானவர்களே, அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் எசேக்கியேல் தொடர் பாடம் தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பின் பாடங்களை ஒவ்வொரு வாரம் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த வேளை நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடம் வந்து எத்தனாவது வகுப்புங்க? 5வது வகுப்பு. அந்த 5வது வகுப்பினுடைய தலைப்பு மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி. என்ன எசேக்கியேல் கிட்ட தேவன் காமிச்சாரு? என்ன காமிச்சார்? என்னத்தை பார்த்தாரு? புத்தக சுருள். அந்த புத்தக சுருளை வந்து காமிச்சாரு. அந்த புத்தக சுருளை வாங்கி என்ன பண்ண சொன்னார்? அந்த சுருளை வாங்கி என்ன பண்ணு, உன் வயிற்றினால் உட்கொண்டு உன்னுடைய குடல்களை நிரப்புன்னு சொன்னார். அதே மாதிரி எசேக்கியேல் தேவன் கொடுத்த அந்த புத்தக சுருளை வாங்கி என்ன பண்ணார்? புசித்தார். புசித்துட்டு இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவார். அது வந்து கடந்த வாரத்தில் பார்த்த பாடம். இந்த வாரம் அன்பானவர்களை நம்ம 6வது வகுப்புக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளுக்கு உண்டான தலைப்பு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தம். எசேக்கியேலுக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தம். அப்போ அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வந்து காமிச்ச தரிசனங்கள் மாபெரும் தரிசனங்கள். அதில் வந்து எசேக்கியேல் பார்த்த தரிசனங்கள் தான் நம்ம பாடத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படியாக அவர் கேபார் நதி இடையில ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். கேபார் நதி எங்கே இருக்குதுங்க? பாபிலோன் தேசத்தில். பாபிலோன் தேசத்தில் அங்கே சிறையிருப்பில் இருக்கார் எசேக்கியேல். எங்கே இருக்காருங்க? சிறையிருப்பில் இருக்கிறாரு. அப்போதான் அந்த கேபார் நதியாண்டில் இருக்கும்போது தேவன் காமித்த தரிசனம் தான் இந்த தரிசனங்கள், மாபெரும் தரிசனங்கள். உலகத்தில் இந்த கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், அதுவும் குறிப்பாக இந்த லாஸ்ட் டேஸில் உலகத்தினுடைய முடிவுக்கான காரியங்களை தேவன் அன்னைக்கே எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினார். அது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிறந்துச்சு, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிறந்துச்சு. அது இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் பேசபை ஜனங்கள் எல்லாருக்குமே அதை பொறுத்த அதில் வந்து சத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எசேக்கியேல் பார்த்த தரிசனத்தில் 4 ஜீவன்கள் தேவன் காமிச்சார். இந்த 4 ஜீவன்கள் பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள். சிங்கம், கழுகு, மனிதன், காளை. 4 முகத்தில் சிங்க முகம், கழுகு முகம், மனித முகம், காளை முகம். அப்போ இந்த 4 குணலட்சணங்கள் பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி ஆகிய குணலட்சணங்களை வந்து தேவன் காமிச்சாரு அந்த ஜீவன்கள் மூலமா. அப்புறம் அந்த ஜீவன்கள் சட்டைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து விரிந்த சட்டைகள், விரியாத சட்டைகள் பார்க்குறோம். விரிந்த சட்டைகள், விரியாத சட்டைகள். அப்போ விரிந்திருக்கிற சட்டைகள் வந்து பழைய ஏற்பாட்டு, அதாவது வெளிப்படுத்தின சத்தியங்கள், எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்கள். மூடிய சட்டைகள் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை அடையாளப்படுத்துது. அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் எசேக்கியேலுக்கு தெரியாது, ஏன்னா அவர் அப்போ இல்லை. அப்போ இது நமக்கு எசேக்கியேல் யாருன்னு நாம தான். அப்போ விரிந்த சட்டைகள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், மூடிய சட்டைகள் என்பது இன்னும் வெளிப்படுத்தாத சத்தியங்கள். இதைத்தான் வந்து எசேக்கியேலுக்கு தேவன் வந்து காமிச்சார். இப்படிப்பட்ட ஒரு தரிசனங்கள், அந்த ஜீவன்கள், விரிந்த சட்டைகள், மூடிய சட்டைகள், இப்படியாக வந்து இந்த ஒரு தரிசனத்தை தான் தேவன் வந்து காமிச்சார். இப்போ எசேக்கியேல் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதில் தான் வந்து பார்க்கும்போது சக்கரத்துக்குள் சக்கரம், சக்கரத்துக்குள்ள சக்கரம். இது எதை குறிக்குதுங்க? சக்கரம் தேவனுடைய திட்டங்கள். சக்கரங்கள் வந்து எதை குறிக்குதுங்க? தேவனுடைய திட்டங்கள். அப்போ தேவனுடைய திட்டத்துக்குள்ள திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் நம்ம வந்து 9வது வசனம் 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 9வது வசனத்து வரைக்கும் நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். அந்த புத்தக சுருளை வந்து எசேக்கியேல் வந்து பாருங்க 3ஆம் வசனத்துக்குள்ள படிக்கலாம். எசேக்கியேல் 3:3 இங்கே பார்த்து வாசி. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை
நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. பாருங்க, தேவன் கொடுத்த புஸ்தக சுருளை தேவன் சொல்றாரு, நீ வந்து வயிற்றில் உட்கொண்டு உன் குடலை நிரப்புனாரு. அவர் சாப்பிட்டாரு. அது சாப்பிடும்போது எப்படி இருக்குதுங்க? வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருக்குது. அப்போ தேனை போல தித்திப்பா அந்த புத்தக சுருள் இருக்குது. அதனால குடல்களை அவருடைய குடல்களை வந்து அவர் நிரப்பினார். இது எதை குறிக்கிற? தேவனுடைய சத்தியங்கள் ரொம்பவும் தித்திப்பா தான் இருக்கும். அதனால குடல்கள் நிரப்புறதுங்கிறது ஜீரணம் பண்றதை அடையாளப்படுத்துது. அதை என்ன சொல்றாருன்னா, அதை புசித்து என்ன சொல்லணும்? எசேக்கியேல் 3:4. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் புத்திர சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. பாருங்க, இப்படி இஸ்ரேல் சந்ததியார் இடத்துல நான் நீ போய் பேசு. அந்த புத்தக சொல்ல புசித்துட்டு அவர் இஸ்ரேல் ஜனங்கத்துல போய் பேசணும். சரிங்களா? அந்த ஜனங்க யாரும் சொல்லி பார்க்கும்போது, அதாவது விளங்காத பாஷை பேசக்கூடிய ஜனங்கள் இல்லை. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமுள்ள பாஷையுமுள்ள அநேகமான ஜனத்துக்கு நீ அனுப்பப்படல. யார்கிட்ட அனுப்புற? உன்னுடைய சந்ததி, உன்னுடைய வம்சம், உன்னுடைய ஜாதி ஜனங்கள், அவங்ககிட்ட தான் உன்னை அனுப்புறேன். நீ போய் சொல்லு. ஆனா செவி கொடுப்பார்களோ அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. ஆனா அவரே செவி கொடுப்பார்களோ அப்படின்னு தேவனே கேட்டு அவரும் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்துல, இஸ்ரேல் வீட்டாரோ எனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். பாருங்க, அந்த ஜனங்களை பத்தி தேவன் நன்கு அறிந்து வச்சிருக்கார். செவி கொடுப்பார்களோன்னு கேட்டு செவி கொடுக்க மாட்டாங்கிறார். இதான் கடந்த வாரத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. எனக்கே அவங்க என்ன பண்றதில்ல. பாருங்க, அவங்களுடைய தேவன், அந்த தேவனுக்கே, சர்வமுள்ள தேவனுக்கே வந்து அவங்க செவி கொடுக்கறது இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றி எப்படின்னா கடினமான நெற்றியுடையவங்க. அவங்க முரட்டாட்டமுள்ள இருதயமுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜனங்கிட்ட எசேக்கியேல் அனுப்பும்போது தேவன் எப்படி அனுப்புறது தெரியுங்களா? எசேக்கியேல் நெற்றியும் அப்படிதான் பண்றாரு. எசேக்கியேல் 3:8 படிக்கலாம். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் என் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். பாருங்க, அதாவது உன்னுடைய முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராக, அவர்கள் முதல்ல முகமே கடினமான முகம், அதுக்கு எதிராக அவங்க நெற்றி எப்படின்னா கடினமான நெற்றி. அந்த நெற்றிக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய நெற்றியை என்ன பண்ற? கெட்டியாக்க நீ பயப்படாம போகிறாரு. ஏன்னா அவங்க மணங்கா கழுத்து முரட்டாட்டம் உள்ள ஜனங்க. அதான் தேவன் அந்த எசேக்கியேலோட நெற்றி எப்படி கெட்டியாக்குறாராமா? அதாவது 9ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கினேன். பாருங்க, அதாவது வச்சிரக்கல் நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். இது வந்து கடினமான, அதாவது உறுதியான தன்மையுடையது. கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கணுங்கிறார். ஏன்னா அவர்கள் கலக்கமுள்ள வீட்டார்கிட்ட யாருமே பேச பயப்படுவாங்க. பிரச்சனை பண்றவங்ககிட்ட யாராச்சும் போய் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ அவங்க கலக்கமுள்ள வீட்டாரு. அதனால வந்து அவங்க வந்து ஆனா சொல்றார் தேவன், அவங்க கலக்கமுள்ள வீட்டார் தான், நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாங்கிறார். நீ பயப்பட வேண்டாம். அவங்க வந்து அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, நீ பயப்பட வேண்டாம். அவங்க வந்து கலக்கமுள்ள வீட்டார் தாங்கிறார். அதுல எசேக்கியேல் 3:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளிலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. பாருங்க, இப்ப சொல்றாரு மீண்டும் மனுபுத்திரனே. எதுக்கு மனுபுத்திரனே சொல்றாரு? எசேக்கியேல் மனுபுத்திரன் தான். நீ என்ன வேணாலும் மனுபுத்திரன் தான், நீ மனுஷன்தான், அதனால நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிறார். மனுபுத்திரனே, நான் அவர் என்ன நோக்கி சொல்றாரு. பின்னும் அவர் என்ன நோக்கி என்ன சொல்றாரு? இன்னொரு பாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளிலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. பாருங்க, நான் சொல்ற வார்த்தைகளை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உன் செவிகளை கேட்கணும். உன் செவிகளால கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. அப்ப எசேக்கியேல் கேட்டு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற வார்த்தை நீ என்ன பண்ணு? உன்னுடைய செவியால கேளு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீ கேளு. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீ கேளு. கேட்டா மட்டும் பார்த்தா அது என்ன பண்ண சொல்றாருங்க? உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. அப்ப அந்த வார்த்தைகளை செவியால் கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண சொல்றாருன்னா 11ஆம் வசனம், எசேக்கியேல் 3:11. நீ போய்
சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடே பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். பாருங்க, இந்த ஜனங்க வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க சிறைப்பட்டு போய் அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்புல இருக்கக்கூடிய ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்க சிறையிருப்புல இருக்கக்கூடிய ஜனங்க தேவன் நமக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, நம்ம இப்படி நம்ம சொந்த தேசத்துல இருந்து பிரஜாதி தேசத்துல ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோங்கிற அந்த கவலை இல்லாம, அவங்க தங்கள் குணலட்சணத்தை மாத்தாம அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பயங்கரமான அந்த கடினமான ஒரு நெற்றி. கடினமான நெற்றிங்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை மூளைக்கு கொண்டு போறதில்லை. மூளைக்கு கொண்டு போனா தானே அதுக்கு அதுக்கேற்ற கிரியை காட்ட முடியும். அப்போ அந்த ஜனங்களுடைய நெற்றியை கடினமான நெற்றியா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த ஜனங்க வந்து எப்படி இருக்கிறாங்க சொல்லி பார்க்கும்போது, அந்த சிறையிருப்பில் இருந்து கூட தேவனுக்கு பிரியமா நடக்கல, தேவன் நம்ம இப்படி ஒரு தண்டனை கொடுத்து வச்சிருக்காரு, நம்ம திருந்தணும்னு அந்த ஜனங்க நினைக்கல. அதனாலதான் வந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கிறதுக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசி மூலம் பேசுறார். எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசி மூலம் பேசுறார். அதான், நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரத்துல சேரு, அவர்கள் கேட்டாலும் சரி, அவங்க கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவங்களோட வார்த்தை கேட்க மாட்டாங்க, கலக்க விட்டார் அப்படின்ட்டாரு. அவங்க கேட்டாலும் சரி, என்ன பண்ணு, கேளாவிட்டாலும் சரி, அவரோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்னதை உரைக்கிறார் நீ அவரோட சொல்லு. நான் சொல்ற விஷயத்தை சொல்லிட்டு வந்துடும், அவ்வளவுதான். பாருங்க, எசேக்கியேல் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி. முதல்ல வந்து தேவனுடைய ஊழியக்காரராகிய நாமம் அங்க பாடத்துல எசேக்கியேல் யாரும் நாம தான். எசேக்கியேல் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் சொன்னார், இன்னைக்கு நாமம் மனுபுத்திரனே அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்கன்னா நம்மளை தான். எசேக்கியேலாகிய நாம வந்து யார்கிட்ட போய் சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பேசபை மண்டலத்துல மகா பாபிலோன் இடத்துல போய் சொல்றோம். முதல்ல தேவ ஊழியக்காரங்க நாம வந்து என்ன பண்ணோம்னா, எசேக்கியேல் சொல்றாரு, முதல்ல நீ வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்ம வந்து வசனத்தை ஃபர்ஸ்ட் கேட்கணும். தேவன் நமக்கு நிறைய சத்தியங்கள் கொடுக்குறாரு. முதல்ல சத்தியம் எல்லாம் நமக்கு தான். சத்தியத்தை கேட்டு அப்படின்னா நம்மள அதை கேட்க சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, உங்களோட இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்னத்துங்க, வசனத்தை கேட்ட கிரியை நம்ம இடத்துல இருக்கணும், அதை நம் இருதயத்துல பதிய வைக்க வேண்டும். பதிய வைத்து என்ன பண்ணணும், அதையே கிரியில காட்டணும். அப்புறம் எசேக்கியேல் என்ன பண்ணார், பின்பு இஸ்ரேல் ஜனங்களத்துல போய் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி எச்சரிக்கிறார், எச்சரிக்கை சொல்றார். அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ போய் என்ன பண்ணு, அவங்க பண்ற தப்பெல்லாம் நீ சொல்லி எடுத்து காட்டி எச்சரிப்பு கொடுத்துருட்டார். எச்சரிப்பு கொடுத்துரு, நான் சொல்ற வார்த்தையை நீ சொல்லு, அவ்வளவுதான். அதே மாதிரி அன்பானவர்கள், இன்னைக்கு பேரகிறிஸ்து மண்டலம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய அதாவது மனம் போன போக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்களை போல. அப்போ எசேக்கியேல் நம்மளா தான் என்ன பண்றாரு, தேவன் எசேக்கியேலாகி நம்மளை அவருடைய ஊழியக்காரிகளாம் தேவன் கூப்பிட்டாரு. நம்மளை என்ன பண்றாருன்னா, வசனத்தை கொடுத்துட்டு இருக்காரு, நல்லா கேட்கணும், இருதயத்தை ஏற்றுக்கொள்ளணும், கிரியையில காட்டணும். அப்புறம் அவங்க முன்னாடி பேசபை ஜனங்க முன்னாடி போய் நிற்கணும். பாருங்க, எசேக்கியேல் சொன்னார், நீ போய் உன் ஜனத்தார் இடத்துல சேர்ந்து என்ன பண்ண, நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரத்துல போய் சேருங்கிறார். அப்போ நம்ம போய் அங்க சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாழ்ந்து காமிக்கணும். அவங்களுடைய எச்சரிப்பு, அவங்களுடைய தவறுகளை எச்சரிப்பு கொடுக்கும்போது நாம அந்த மாதிரி தவறுகள் இருக்கக்கூடாது. அது அதே போல பொருள்ல நாம் தான் மனுபுத்திரனாகிய எசேக்கியேல். பேசபைகளின் தவறுகளை அவர்கள் பயப்படாமல் எடுத்துரைக்கணும். அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. இன்னைக்கு அதான் நாம் பண்றோம், பாபிலோன்ல போய் எக்காலம் ஊதிட்டு இருக்கிறோம். அதான் ஏசாயா அன்னைக்கு சொல்றாரு, ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். பாருங்க, இங்க புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு அந்த அசுத்தமான இடத்துல இருக்கக்கூடாது, அசுத்தமான பாத்திரங்களை தொடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்க, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதன் நடுவில் தான் இருந்தோம், மகாபாபிலோன் நடுவில் தான் இருந்தோம். நம்ம புறப்பட்டு அது நடுவில் இருந்து எச்சரிப்பு கிடைச்சன வெளியே வந்துட்டோம். அப்போ ஏன்னு சொல்றான்னு பார்க்கும்போது, அங்கே வந்து அந்த மகாபாபிலோன் அழிய போகுது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாரு, அவருடைய அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவர் முதல் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம்.
அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாருங்க, அந்த அந்த மகா பாபிலோன் இன்னைக்கு கூட பேச அமைப்புகள் ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டன்ட். இந்த மகா பாபிலோன் தான் என்ன பார்க்க போகுதுங்க? அழிய போகுது. வந்துக்கிறது யாருங்க? வல்லமுள்ள தூதன் யாருங்க? பலத்த சத்தமிட்டு சொல்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஒரு விழுந்தது ஆர்சி, இன்னொரு விழுந்தது புரோட்டஸ்டன்ட். அப்ப ரெண்டும் விழுந்தது. ஏன்னா அது பேய்களுடைய குடியிருப்பாயிடுச்சு. பேய்கள் குடியிருக்குதுங்க அங்க. தேவனுடைய சத்தியங்கள் கிடையாது. அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாயிடுச்சு. அப்புறம் அசுத்தமும் அருவருப்பு நிறைஞ்ச சகலவித பறவைகள். பறவைகள் என்பது நல்லா தெரியும். இந்த பறவைகள் எல்லாமே அருவருப்பானது. அந்த அசுத்தம் அருவருப்புள்ள சகலவித பறவைகளுடைய கூடு இதை நம்ம பார்க்குறோம். அந்த பறவைகள் யாருன்னா ஆகாயத்து அதிகார பிரபுடைய கட்டுப்பாட்டில் கூடிய ஆகாயத்து அதிகார பிரபு யாருங்க? சாத்தான். அவன் மேல வானமண்டலத்தில் இருக்கிறான். அவன் கட்டுப்பாட்டில் கூடிய அந்த பறவைகள் அப்படிங்கிறது அவன் கட்டுப்பாட்டில் கூடிய ஜனங்க, பேசவைகள் அருவருப்புல கூடாயிருச்சு. அதனால சொன்னாரு, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அவளை விட்டு வெளியே வந்தது யாருன்னா நாம தான். அப்ப எசேக்கியேலுக்கு அங்க தேவன் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ போய் எச்சரிப்பு கொடு. அவங்க கேட்க மாட்டாங்க, நீ எச்சரிப்பு கொடு. அதான் பார்க்குறான், எச்சரிப்புக்கு போய் சொல்லு. அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். பாருங்க, எசேக்கியேலுக்கு பின்னாக ஒரு மகா சத்தம் கேட்குது. எசேக்கியேலுக்கு பின்னாக என்ன கேட்குதுங்க? மகா சத்தத்தினுடைய இரைச்சல் கேட்குது. அப்ப அந்த மகா சத்தத்தின் இரைச்சல் அப்ப கேட்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. அப்ப கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க என்ன தெரியுது எசேக்கியேலுக்கு? கர்த்தருடைய ஆவி அவரை என்னை உயர எடுத்துக்கொண்டதுங்கிறாரு. அவர் உயர எடுத்துருக்குது. அங்க என்ன தெரியுதுன்னா, தரிசனத்துல கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கின அவருடைய மகிமை தெரியுது. அந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்கிறார். இது நான் பார்க்குறோம். யோவான்ல கூட யோவான் சொல்லுவார்லங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானி, எனக்கு பின்னாக கேட்ட சத்தம் திரும்பி பார்க்குறாரு. அதே தான் இங்க கர்த்தருடைய ஆவி எசேக்கியேல் உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமை காமிக்கிறார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3ஆம் வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பார்த்தீங்களா? அங்க எனக்கு என்ன தெரிஞ்சதுங்க? அவருக்கு பவுலுக்கு தேவனுடைய மகிமை அங்க காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் இங்க கர்த்தருடைய மகிமை விளங்கி அவருடைய அதாவது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தினுடைய இரைச்சல் அவர் கேட்குது. இப்படியாக அந்த மகிமைக்கு அங்க அந்த சத்தம் மகா சத்தம். அப்ப இவர் திரும்பி பார்க்கிறார், மகா சத்தத்தின் இரைச்சல் அங்க கேட்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் காமிச்ச தரிசனங்கள், அந்த தரிசனங்கள் தான் தெரியுது. அதாவது ஜீவன்கள், சக்கரம், சக்கரத்துக்குள்ள சக்கரம், எசேக்கியேல், இதெல்லாம் பாருங்க. ஜீவன்கள், சக்கரம், அப்புறம் எசேக்கியேல், இந்த மூன்றையும் அங்க யார் அங்க வழி நடத்துறதுங்க? தேவனுடைய ஆவி. ஜீவன்கள், சக்கரம், அப்புறம் எசேக்கியேல் பாருங்க, எல்லாமே செயல்பட்டு இருக்குது. எசேக்கியேலும் பாருங்க தேவனுடைய அந்த குணலட்சணங்கள் அந்த ஜீவன்களுக்கு நிகராக, அப்புறம் சக்கரத்துக்கு நிகராக, அப்புறம் எசேக்கியேல் செயல்படுறாரு. இந்த மூன்றையும் பாருங்க, ஜீவன்கள், சக்கரம் மற்றும் எசேக்கியேல் மூன்றையும் தேவனுடைய ஆவி இயக்கி கொண்டிருக்குது. அப்போ எசேக்கியேல் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு அனுப்புறாரு. தேவன் வேலையை செய்யறதுக்கு அனுப்புறாரு. அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அங்க ஆரம்பிச்சாச்சு. எசேக்கியேல் தேவனுடைய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த வேலையை எப்படி செய்ய முடியுது? தேவனுடைய ஆவி அந்த அவங்க இயக்குது. அப்போ அந்த ஜீவனுக்குள்ள ஆவி இருக்குது, தேவாவி. அந்த சக்கரத்துக்குள்ள தேவாவி இருக்குது, எசேக்கியேலுக்குள்ளேயும் தேவாவி. இப்போ எசேக்கியேல் போல நம்ம தான் இருக்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியை கொடுத்துருக்கார், பரிசுத்த ஆவி. இது எங்க கொடுக்கப்பட்டுச்சு? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லாரும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்போஸ்தலர்கள் எல்லாம் அங்க கூடி ஒரே இடத்துல ஒருமனப்பட்டு தரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க எருசலேமை விட்டு போக வேண்டாம், நீங்க இங்கேயே இருக்குன்னு அங்க ஆண்டவர் சொன்னார்.
இப்படியாக வந்து அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே பலத்த காற்று அடிக்கிற 2வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்து 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, இது வந்து அவர்களுக்கு தேவன் பொழுந்தருளிய பரிசுத்த ஆவிய அடையாளப்படுது. தேவனுடைய ஆவி அங்க அவங்க முழுவதும் நிரப்பப்படுது. அதுதான் பார்க்கும்போது 4வது வசனத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி தங்களுக்கு தந்தரனின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, இங்க அவங்க எல்லாருமே பாருங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. அங்க இருந்தவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அங்க தேவனுடைய அதாவது மகத்துவங்களை பேசுறாங்க. பரிசுத்தாவி நிரப்பப்பட்ட ஆவி தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேசுறாங்க. அப்ப பாருங்க, தேவன் வந்து அங்க அவருடைய ஆவி அங்க இருக்கிற எல்லாருமேலையும் கொடுக்குறாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை, திட்டங்களை, தெய்வீக திட்டங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் பார்க்கும்போது தேவன் வந்து அங்க இருக்கிற எல்லாருடைய ஆவியும் ஒருமுகப்படுத்துறார். ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அங்கே வந்து பேசுறாங்க. மகத்துவத்தை பேச காண்கிறோமே அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பேசும்போது அங்கே இருக்கிறவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து பேசுகிறவர்கள்லாம் யாரு? கலிலேயர் அல்லவா அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் நம்முடைய பாஷைகளில் பாருங்க, கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை 11ஆம் வசனத்தில் தேவனுடைய மகத்துவங்களை படிங்க சிஸ்டர். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாருங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசியிருக்காங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை பேசுறாங்க. அதே மாதிரி தேவனுடைய திட்டத்தை பேசுறாங்க. அப்ப நாம தேவனுடைய திட்டத்துக்கு வேலை செய்ய வந்துக்கிற ஊழியக்காரர்கள் எசேக்கியேலை போல தேவனிடத்துல பரிசுத்தாவை வாங்கியிருக்கிறோம். அப்போ பரிசுத்தாவை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். எசேக்கியேல் பரிசுத்தாவி தேவன் வந்து ஆவி கொடுத்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா போய் இஸ்ரவேல் ஜனம் நிற்கிறார், பேசுறார். பாருங்க, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் 13வது வசனம் வாசி. ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இரைச்சலையும் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன். பாருங்க, இங்க எசேக்கியேலுக்கு என்ன கேட்குதுன்னா மகா சத்தம் கேட்குது. பின்னாக மகா சத்தம் கேட்குது. அங்க பார்க்கும்போது ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவனுடைய செட்டைகள் இரைச்சல்கள். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஒன்னோட லிங்க் ஆகிக்குது, இணைஞ்சிருக்குது அந்த ஜீவனுடைய செட்டைகள், அவனுடைய இரைச்சல். அந்த இரைச்சல் வந்து பாருங்க, அந்த அது பறக்கும்போது இரைச்சல் கேட்குது. அதுக்கு எதிராக ஓடிய சக்கரங்கள் இரைச்சல், செட்டைகளுடைய இரைச்சலும் கேட்குது. அப்புறம் அந்த சக்கரத்தினுடைய இரைச்சல், சக்கரத்துக்குள் சக்கரம், அந்த சக்கரங்களுடைய இரைச்சலும் கேட்குது. இதெல்லாம் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன். இப்படியாக வந்து மகா சத்தத்தினுடைய இரைச்சலும் அவர் கேட்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இதை எதை குறிக்கும் சொல்லி பார்க்கும்போது இதோட அர்த்தம் என்ன? ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவனுடைய சட்டைகள், தேவனுடைய குணலட்சணம் மூலமாக வெளிப்படக்கூடிய அவருடைய சத்தியங்கள். சட்டைகள் சத்தியங்கள், சத்தியத்தினுடைய சத்தம், இரைச்சல் அப்படின்னா சத்தம். அந்த சத்தம் கேட்குதாங்க. அப்போ இன்னைக்கு மகாபாபிலோனுக்கு எதிராக அந்த தேவனுடைய குணலட்சணம் மூலமா வரக்கூடிய சத்தியங்கள், சத்தியத்தின் சத்தம் இன்னைக்கு இரைச்சலாக கேட்குது. அப்போ அதுக்கு எதிராக ஓடிய சக்கரங்கள் இரைச்சல்கள், சக்கரங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டம், அதனுடைய இரைச்சலையும் கேட்கிறார். இப்படியா மகா சத்தத்தின் இரைச்சலையும் வந்து கேட்கிறார். அப்படி கேட்டு என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் 3:14 வசனம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது. பாருங்க, எசேக்கியேலுக்கு எப்பவுமே தேவன் செய்து, அதாவது அவர் வந்து அவருக்கு செய்து காட்டுவார், அவருக்கு அதை அனுபவிப்பார். அப்படியே வந்து ஆவி எசேக்கியேல் உயர எடுத்துக்கொண்டது. அவர் என்னாச்சுன்னா அவருடைய ஆவியின் உக்கிரத்தினால மனங்கசந்துட்டார். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல பலமா இருந்துச்சான். அப்போ அவர் மேல பலமாக இருந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பலமாக இருக்கும்போது அங்க பார்க்கும்போது அந்த காரியம் வந்து அவர் பலமா, அதாவது ரொம்ப பலமா அவர் மேல இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இப்படியாக வந்து அந்த தரிசனம் அவருக்கு காமிக்கப்படுது. பாருங்க, இது வந்து தேவன் வெளிப்படுத்துற சத்தியங்கள்.
மகாபரி சத்தியங்கள் தான் அவருடைய தெய்வீக திட்டம். அதெல்லாம் நம்ம வந்து தாங்கிறதுக்கு முடியாது. தாங்க முடியுமா? பாருங்க, தேவன் இப்பேற்பட்ட சத்தியத்தை கொடுக்குறாரு. நம்ம எடுத்தோன்னே இப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம பேசிக் கிளாஸ் கேட்டு, அடிப்படை வகுப்புகள் கேட்டு, அப்புறம் தான் என்ன பண்ணோம்? கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை தேவனுடைய சத்தியங்களை கேட்குறோம். எடுத்தோன்னு சொன்னால் முடியாது. அப்போ அப்படியாக வந்து கர்த்தருடைய கரம் என்னோட பலமாக இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இன்னைக்கு அவர் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாரு. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லைங்கிறார், காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷன் இதயத்துல என்ன சொல்றாரு சொல்லுங்க? தேவன் மனுஷனுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான விஷயங்கள் அதான் சொல்றாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண காரியங்கள் வந்து எப்படி இருக்குங்களாமா? அது இன்னைக்கு யாருடைய கண்களும் பார்க்கலைங்கிறார், யாருடைய காதும் அதை கேட்கலைங்கிறார், அவைகள் மனுஷன் இதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படியாக தேவன் வச்சிருக்காரு. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? என்ன பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தேவன் வச்சிருக்கிற அவருடைய மேலான திட்டங்கள் வந்து பிரம்மாண்டமானது. அப்போஸ்தலன் பவுல் வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றேன், 3ஆம் வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொன்ன பாத்தீங்களா? அங்க காமிச்ச தரிசனம் அது முழுமையா நமக்கு சொல்லிட்டாரு தேவன். அவருக்கு தேவன் வந்து பல்வேறு விஷயத்தை அங்க வெளிப்படுத்தினார். அதே மாதிரி யோவானுக்கு பல்வேறு விஷயத்தை வெளிப்படுத்தினார். அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாரா? எல்லாம் ஃபுல்லா வெளிப்படுத்திட்டாரா? இல்ல, பாதி தான் வெளிப்படுத்தியிருக்காரு. பாதி தான். அவரு பவுல் பார்த்தது, யோவான் பார்த்தது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் பார்க்கும்போது நம்ம நிறைய படிக்கணும். தேவனுடைய சத்தியங்கள் நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், தியானிக்கணும். அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். சும்மா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கேட்டுட்டு ஒரு நாள் அந்த ஆராதனைக்கு வந்து கேட்டுட்டு அப்படி போனா தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்றாரு. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் வந்து பார்க்கும்போது அது ஆச்சரியமானதுன்னு சொல்லி பார்க்கணும். அதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே பாருங்க, இது வந்து நமக்கு தேவனுக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு? தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியாக அவர் வந்து மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டத்தை ஏற்கனவே போட்டு வச்சிட்டார். அதெல்லாம் வந்து தேவன் வந்து இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துறார். அதான் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்திட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதை பார்த்துட்டு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை என்றார். எனக்கு தகுதி அல்லவே என்றார். அப்போ தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய பிரம்மாண்ட திட்டங்களை எல்லாம் அவர் பார்த்துட்டு மேன்மை பாராட்டது எனக்கு தகுதி இல்லைங்கிறார். இன்னைக்கு தேவன் வந்து நமக்கு வந்து இப்பேற்பட்ட சத்தியத்தை கொடுத்துருக்காரு. நாம் இதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தாததையே தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டார், சொல்லிட்டார். அவங்களுக்கு பிரம்மாண்டமான தரிசனத்தை காமிச்சு அதில் கொஞ்சம் கால்வாசி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கால் பாகம் கூட கிடையாது, ஒரு 10%. அப்படிங்கும்போது இன்னும் வெளிப்படுத்தாத விஷயம் நிறைய இருக்குது. அதான் இவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு பவுல் சொல்றார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லைங்க. அப்போ இது ஒரு தன்னடக்கம், இந்த ஒரு தாழ்மையான உணர்வு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும், இதோட ஊழியக்காரர்கிட்ட இருக்கணும். நாம மாம்சத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்றாரு, மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லை, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்த சொல்றேன் அப்படின்னு தாழ்மையோட வந்து அதை வந்து சொல்றாரு. அப்போ தேவன் வந்து அவர் திட்டத்தை கொடுக்கும்போது, சொல்லும்போது, அவர் சத்தியத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை கொடுத்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பவுலுக்கு வந்து எல்லாமே தெரியும், வெளிப்படுத்துறாரு. ஆனால் அவர் வந்து சொல்லிட்டாருன்னா என்ன நம்ம உயர்த்தறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டார். என்ன உயர்த்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே போல தான் நாம எசேக்கியேலை போன்ற ஊழியக்காரன் நம்ம மனுபுத்திரன், நமக்கு தேவன் பெறப்பட்ட ஊழியத்தை கொடுத்துருக்கார். நம்ம வாழ்க்கையில் வந்து எசேக்கியேல் போல தான் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பாருங்க செஞ்சு காமிப்பார். எசேக்கியேலுக்கு அவர் வாழ்க்கையில் அனுமதிச்சார், அதை செஞ்சு காமிச்சார். அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் தான் அவர் அந்த ஊழியத்தை செஞ்சார். சொல்றார் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். கேபார் நதியண்டையிலே தெலாபீபிலே
தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். பாருங்க, அங்க கேபார் நதி இடையில, கேபார் நதியில தான் அங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க ஜனங்க. தெலாபீபில தாபரிக்கிற சிறைப்பட்டவர்கள், அந்த தெலாபீபிங்கிற இடத்துல சிறைப்பட்டவங்க அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து எசேக்கியேல் போறார். போயிட்டு அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்துல தாபரித்து, அவங்க தாபரிக்கிற அவங்க இருக்கிற அவங்க அங்க குடியிருக்கிற இடத்துல எசேக்கியேல் வந்து அங்க இருக்கிறார். 7 நாள் என்ன பண்றாருங்க? 7 நாள் அவர்கள் நடுவில் என்ன பண்றாரு? பிரமித்தவனாக தங்கினேன் அப்படிங்கிறாரு. ஏன் 7 நாள் பிரமித்தவனாக தங்குறாரு? 7 நாள் வந்து அந்த தெலாபீப்பில் வந்து பிரமித்தவனாக தங்குறாரு. அந்த தெலாபீபி அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு பிரசங்க மேடை. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் வந்து கேபார் நதி இடையில கூட ஒரு பிரசங்க மேடை. அந்த ஜனங்களுக்கு அந்த பாபிலோன் தேசத்தை கட்டப்பட்ட பிரசங்க மேடை. அங்கதான் ஜனங்கள் வந்து அங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சிறையிருப்பு இருக்கிறவங்கிட்ட வந்து இவர் எசேக்கியேல் வந்து வர்றாரு. வந்து அந்த ஸ்தலத்துல 7 நாள் அங்க தாபரிக்கிறார். தாபரிக்கிறான்னா அங்க இருக்கிறார் அவங்க மத்தியில் 7 நாள் பிரமித்தவனாய். அதுவும் 7 நாள் வந்து என்ன பண்றாரு? பிரமித்தவனாய் இருக்கிறார். பிரமித்து போனவங்க எப்படி இருப்பாங்க? பிரமித்தவர்கள் அப்படின்னா பிரமித்தவனாங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். அந்த பிரமித்தவனாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. பிரம்ம பிடிச்ச மாதிரி பிரமித்து போய் ஒரு ஆச்சரியமா, அதாவது ஒரு 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 தன்னுடைய சுயநலம் இல்லாம அப்படியாக வந்து பிரமித்தவரா அங்க தங்கியிருக்கார். அதே போல அந்த பிரமித்தவரா அந்த 7 நாள் ஏன் தங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் வந்து யோபு புஸ்தகத்தில் படிக்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்க, இங்க யோபுவுக்கு வந்த அந்த சோதனை, அந்த கொடிய துக்கம், அதை பார்க்கறதுக்கு வர்றாங்க. நம்ம ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாம இரவும் பகலும் 7 நாள், இரவும் பகல் எத்தனை நாளுங்க? 7 நாள் யோபுவோட தரையில உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒண்ணுமே பேசலன்னு. இது வந்து அவருடைய கொடிய துக்கம். அங்க வந்து பார்த்து பேசவே முடியல. அவருடைய துக்கம் அந்த அளவுக்கு கொடிய துக்கமா இருக்கு. அப்போ அந்த துக்கமா இருப்பவங்க 7 நாள் அங்க வந்து துக்கம் அப்படியே ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பிரமிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய கொடிய துக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது வந்து பார்க்கும்போது அந்த துக்கத்தை உணர்றதுக்கு அங்க அங்க அது அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதே போலதான் இங்க எசேக்கியேல் அங்க போய் 7 நாள் பிரமித்தவராக அங்க இருக்கிறார். அப்போ அப்படியாக வந்து அங்க இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம யோவான் 4:30 படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரையில் வந்திருந்த போது ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு அவரிடத்துல வர்றாங்க. வந்து அவரிடத்துல ஏதாச்சும் ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. நன்மையான விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த நன்மையான விஷயங்கள் வந்து தேவன் ஏற்ற காலத்தில் தான் கொடுப்பார். அதே மாதிரி தான் பாருங்க, அங்கே 7 நாள் அமைதியாக இருக்கிறார், ஒன்றும் பேசக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவார்னா தேவன் வந்து மீண்டும் விஷயத்தை சொல்லுவார். அப்புறம் அங்கே பேசுவார். எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அதான் பிரசங்கில சொல்றாரு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இப்படியாக எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குதுங்கிறத பிரசங்கி மூலமா தேவன் சொல்றாரு. அப்போ அதே போல 7 நாள் அமைதியா இருக்கணும். எசேக்கியேல் அங்க உட்கார்ந்து இருக்கணும். அப்புறம் தான் பேசுற பாருங்க. எசேக்கியேல் 3:16 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 7 நாள் முடிஞ்சிச்சு. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகுது. அப்போ அந்த 7 நாள் வெயிட்டிங் பீரியட். அப்போ வெயிட் பண்ணி பாருங்க, அங்க என்ன சொல்றாருங்க? மீண்டும் தேவன் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படிங்கிறதா எசேக்கியேல் 3:17 படிக்கிறோம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வேணுங்கிறார் தேவன். இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிப்பு கொடு. அவருடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன், நீ சொல்லு. அதான் மனுபுத்திரனே, உன்னை நான் என்ன பண்ண, நான் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலனா வச்சிருக்கிறேன். எசேக்கியேல் வந்து தேவன் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலனா வச்சிருக்காரு.
சொல்றாரு, நீ என் வாயினால வார்த்தைகளை கேட்டு, தேவனோட வார்த்தையை அவர் வாயினால சொல்லுவார், என் நாமத்தினால அவளை எச்சரி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய நாமத்தினால போய் எச்சரிப்பு தர சொல்றாரு. அப்போ அவங்க வந்து தேவனுடைய ஜனங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த பாபிலோன் தேசத்துல விக்கிரகங்களை வணங்கிட்டு மிகப்பெரிய ஒரு சிறையிருப்புல அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. அதனாலதான் எசேக்கியேலை தேவன் பயன்படுத்தி, நீ போய் சொல்லு, என் நாமத்தினால அவளை எச்சரி அப்படிங்கிறார். அப்போ இது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே பார்க்கிறோம், கள்ள தீர்க்கதரிசி உள்ள வர்றாங்க. உண்மையான சபைக்குள்ள வருவாங்கன்னு ஆண்டவர் எச்சரிச்சிருக்கார். அதே மாதிரி பாருங்க, அந்த எச்சரிப்பு பவுலும் கொடுக்கிறார். பவுலும் பாருங்க, அதாவது சபையை எச்சரிக்கிறார். பாருங்க, வெளியிலிருந்து வரும் ஆபத்தை தடுக்க வேண்டும், அப்புறம் உள்ளே ஏற்பவர்களுக்கு எச்சரிப்பா இருக்கிறதுக்கு சொல்லி தரணும், அவர் தன்னைத்தானே பாதுகாக்கும். இது வந்து எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்தாரு. இதெல்லாம் நீ அங்கே போய் எச்சரிப்பு கொடுனார். அதுதான் இன்னைக்கு அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:29, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, கொடிதான ஓநாய்கள் சொல்றாரு. அன்னைக்கே பவுல் சொன்னார், போனதுக்கு அப்புறமா அவர் காலத்துக்கு அப்புறமாக மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வருங்கிறார். கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ள வருங்கிறார். உங்களுக்குள்ள அந்த கொடிதான ஓநாய்கள் வரும் அப்படிங்கிறார். இது மந்தையை வந்து கெடுத்துருங்கிறார். இந்த ஓநாய்களுடைய புத்தி என்னன்னா, மந்தையை கெடுக்கிறது. மந்தையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை வந்து அடிச்சு சாப்பிட்டு பீறி போட்டு, அதான் சொல்றாரு. இது நான் போன பின்னாடி, ஏன்னா முதல் சபையின் தூதனாக இருந்தவர் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல். நான் போன பின்னாடி எச்சரிப்பு கொடுக்குறாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மந்தைக்குள்ள வருங்கிறார். அப்போ மந்தைக்குள்ள வந்து என்ன பண்ணும், அந்த ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சி சாப்பிட்டு. அப்போ என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ள வருவாங்க அப்படிங்கிறத எச்சரிக்கிறார். இது அப்போஸ்தலன் பவுலும் எச்சரிக்கிறார். அப்புறம் அவருக்கு அப்புறமா வந்த அவரு காலத்திலே வாழ்ந்த யோவானும் எச்சரிப்பு கொடுக்கிறார். 1 யோவான் 2:18, பிள்ளைகளை, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இது கடைசி காலம் எச்சரிக்கிறார். பாருங்க, 2ஆம் சபையின் தூதனான யோவானும் என்ன பண்றாரு, எச்சரிக்கிறார். இது கடைசி காலமா இருக்குது, அந்தி கிறிஸ்து வருகிறான்னு கேள்விப்பட்டீங்களா? இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்து என்ன பண்றாங்க, இருக்கிறாங்கிறார். அநேக அந்தி கிறிஸ்துவுக்கு எதிரானவங்க அங்க வந்தாச்சு. யோவான் காலத்திலே 2ஆம் சபையின் காலத்திலே வந்தாச்சு. அப்போ இதனால இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்போ நீங்க பார்க்கும்போது அங்க தேவனுடைய சபைக்குள்ள, தேவனுடைய சத்தியம் கேட்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்குள்ள அங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், அந்தி கிறிஸ்துகள் வருவாங்க அப்படிங்கிறத ஆண்டவரும் சொன்னாரு, அப்புறமா பவுலும் சொன்னாரு, அப்போஸ்தலர் எல்லாருமே சொன்னாங்க, யோவானும் சொல்லியிருக்காரு. அப்ப இப்படியாக வந்து இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, எச்சரிப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நாமளும் அதே மகா பாபிலோனுக்குள்ளதான் இருந்தோம். தேவன் அங்குதான் பிரிச்சு கொண்டு வந்துட்டார். பாபிலோனில் இருக்கிறவள வெளியே கொண்டு வரணும். எசேக்கியேலுடைய வேலை அதுதான். பாபிலோனில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். அப்போ என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு எச்சரிப்பு கேட்டு நாம் வெளியே வந்துட்டோம். இன்னும் பாபிலோனில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வரணும், சொல்லணும். அவனுடைய தப்பு யாரு என்ன தப்புனாலும் சொல்லணும். அதை எச்சரிப்பு சொல்றார் தேவன் எசேக்கியேலுக்கு. அதான் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 18ஆம் வசனம் படிங்க. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கத்தமா நடக்கிறவங்களும் எச்சரிப்பு கொடுக்குறாரு. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது, நீ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழி இல்லாதபடிக்கு எச்சரிப்பா இருக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாக அவனுக்கு நீ அதை சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தா அந்த துன்மார்க்கன் வந்து அவன் துன்மார்க்கத்தை செத்துருவான், அவன் ரத்த பலியை உங்ககிட்ட கேட்பணுங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம வந்து ஏன் இந்த ஒரு ஊழியத்தை நம்ம தொடர்ந்து செய்யறோம், ஏன் நம்ம எல்லா பக்கமும் சத்தியம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம துன்மார்க்கனுக்கு அவன் துன்மார்க்கத்தை குறித்து சொல்லணும். நீ பின்பற்றுறது தப்பு, நீ இருக்கிறது தப்பு, நீ செய்யறது தப்பு, இதெல்லாம் நம்ம போய் சொல்லணும்.
இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில தான் எசேக்கியேல் சொல்ல சொன்னார். அவங்க யாரு? கலக்க வீட்டார். கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீ இப்ப சொல்லு. நீ துன்மார்க்கனா துன்மார்க்கம் நடக்கிறவனா எச்சரிப்பு கொடு. நீ பண்ற தப்பு, நீ போற வழி தப்புன்னு சொல்லு. அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி. அவன் கேட்டு மீண்டும் துன்மார்க்கத்துல போனான்னா பிரச்சனை இல்லை. அதான் சொல்ற பாருங்க 19ஆம் வசனத்துல எசேக்கியேல் 3:19. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். பாருங்க, இப்போ நமக்கு இதுதான் வேலை. நம்ம வந்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். நாம யாராவது சத்தியம் சொன்னோம், யாராவது துன்மார்க்கமா நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்றோம், எச்சரிப்பு கொடுக்குறோம். அவன் அதை கேட்டு திருந்திட்டானா ஓகே. திருந்தலையா அவனுடைய அதாவது ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்பி வைப்பாய். அப்போ நமக்கு வந்து நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுத்துடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி சொல்ற பாருங்க, இங்கே துன்மார்க்கம் மட்டும் இல்லை, அடுத்து சொல்ற நீதிமான குறித்து எசேக்கியேல் 3:20. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இப்ப என்ன சொல்றார் தேவன்? இந்த வசனத்துல சொல்றாருங்க, அப்படியே நீதிமான் நீதிமானா வாழ்றவன் தன் நீதியை விட்டு திரும்ப வாங்குறார். நீதிமானா இருக்கிறவன் நீதிமானாவே இருப்பானா? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் நிற்கிறேன், நான் சத்தியத்தில் நான் நிற்கிறேன், நான் வந்து ஸ்டடியா நிற்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பறதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறாரு. நீதிக்கேடு செய்யும் போது, ஏன்னா அவன் நீதிமானா இருக்கிறான், தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிறான். எப்படி நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவன் பெருமை கொண்டாலும் முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநீதி செய்ய முற்படும் போது, நீதிக்கேடு செய்யும் போது, அப்புறம் சொல்ல பிறகு நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். இப்ப இந்த இடரலை வந்து தேவனை அனுமதிக்கிறார். அப்போ நீதிமானுக்கு அவன் இடறானா இல்லையான்னு தேவன் டெஸ்ட் பண்றாரு. நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வருது இல்லைங்களா? தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வரும். நீங்க சொல்ல பாருங்க, நான் அவன் முன், நீதிமான் முன்னாடி யார் இடரலை வைக்கிறது? நீதிமான் முன்னாடி இடரலை வைக்கிறது யாருங்க? நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது, அப்ப தேவனே வைக்கிறாரு. அந்த இடரலை வந்து ஜாக்கிரதையோட கடந்து போகணும். அந்த இடரலை ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்னா கவனமாக அதை தாண்டி போயிடணும். இடரை விழுந்துடக்கூடாது. அவனை எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதான் நம்ம தேவப்பிள்ளை என்னென்ன பண்றோம், நம்ம வந்து அங்க மகாபாபிலோனுக்கு எச்சரிப்பு கொடுக்குறோம். அந்த மகாபாபிலோனுக்குரிய அந்த மாமிச சில ஜனங்களை போன்ற அந்த பேச ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறோம். உண்மையான சபையில கூடிய உடன் அங்கங்கள் தவறும் போதும் நீதிமான் அவன் தான். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நம்மளோட சத்தியம் கேட்டிருக்கிறாங்க? அத்தனை பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அத்தனை பேர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாங்களா? நிறைய பேர் உலகத்துக்குள்ள போயிட்டாங்க பாருங்க, நீதியை விட்டு திரும்பிட்டாங்க, நீதி கேடு செய்யறாங்க, விழுந்துட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த விழுந்துடக்கூடாது. நம்ம போற வழியில பொசிஷன் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுங்க, விழுந்துட கூடாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் நம்ம அணுகாம நம்ம அதை ஓடணும். புரிஞ்சுங்களா? இடரை நிறைய பேர் விழுவாங்க, விழுக மாட்டாங்கன்னு சொல்ல. நீதிமான் அவன் நீதியை விட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் நீதிக்கேடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த இடரல் தேவன் தான் வைக்கிறார். நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது அவன் சாவானுங்கிறார். அப்போ அந்த இடர்ல இருந்து அவன் தப்பிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் வந்து நம்ம ஒரு சில சூழ்நிலை அனுமதிக்குப்பார், அதில் நம்ம வந்து அதை எச்சரிப்போடு நம்ம கடந்து போகணும், ஜாக்கிரதையாக போகணும். அப்போ பொசிஷன் வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது கிடையாது. அப்போ அந்த எச்சரிப்பு சொல்லணும். உடனுக்குரிய சகோதர சகோதரிகள் இல்லைன்னா அவங்க மாமிச பலவீனத்தில் சோர்வுக்குள்ள போவாங்க, ஆவிக்குரிய வியாதிகள் விழுவாங்க. அப்படிங்கும்போது அவர்களை எச்சரிப்பு கொடுத்து அவங்க என்ன பண்ணணுமா, கொண்டு வரணும். அது ஒரு உடன் இருக்கக்கூடிய சகோதரனா ஒரு சகோதரியா ஒவ்வொருத்துக்கும் அந்த கடமை இருக்கு. நம்ம உடன் அங்கங்கள் வந்து அவங்க எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்ம மட்டும் நம்ம வளர்ந்தா பத்தாது. உடனக்கூடிய அங்கங்கள் நம்ம உடன் சகோதர சகோதரிகள் அவங்க எப்படி வளர்றாங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க ஒரு வாரம் வரலையா, ஒரு சகோதரி வரலையா கேட்கணும், ஒரு சகோதரன் வரலையா கேட்கணும், ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரலை, அவங்கள சொல்லி பூஸ்டப் பண்ணணும். வாங்க அப்படியே விட்டோன்னா 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்போ தொடர்ந்து வராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இதெல்லாம் தேவனுடைய வழியிலிருந்து அவன் வழி விலகி போறதுக்கு, ஆவிக்குரிய சோர்வுக்குள்ள, ஆவிக்குரிய வியாதிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சொல்ற நீதிமான குறித்து பேசுறாரு, துன்மான குறித்து பேசல. துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கம் தான் செய்யறான். ஆனா இங்க நீதிமான் நீதியை விட்டு திரும்புறது. இது தேவ பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள, சபைக்குள்ள, இந்த சத்திய ஓட்டத்துக்குள்ள, புஷ் ஓட்டத்துல அவங்க வலை விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல நீ எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீ எச்சரிப்பு கொடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, அந்த பலி நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்தில் செத்துடுவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லைங்கிறார். பாருங்க, அவன் எத்தனையோ நீதிகள் செஞ்சிருக்கலாம், தேவனுக்கு ஊழியம் மேலெடுத்திருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம், நிறைய தன் ஜீவபலியா கொடுக்குற ஜீவபலியில தன்னுடைய பணம், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் அவர் பலி செலுத்தியிருக்கலாம். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லைங்கிறது. அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை தேவன் சொல்றாரு. அப்போ நீதிமானுக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கணுங்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 3:21. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். நம்ம நீதிமான் இங்க நம்ம உடனுக்குரிய சபை அங்கங்கள் தான். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமான எச்சரித்த பின்பு. அவ தேவ பிள்ளைகள் உடனுக்குரிய நம்ம உடன் அங்கங்கள், அந்த நீதிமான்கள், அந்த பொசிஷிகள் பாவம் செய்ய சூழ்நிலைகள் போகும்போது அந்த நீதிமான நீ எச்சரிங்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருமே நம்ம ஊழியக்காரங்க தான், ஒவ்வொருத்தரும் எசேக்கியேல் தான். உடன் அங்கங்கள் நீதிமான்கள் தவறும் போது நமக்கு தெரியுதா, நம்ம போய் என்ன பண்ணணும், அவங்களையே பிரதர் சிஸ்டர் நீங்க பண்ற தப்பு, நீங்க போற வழி தப்பு, நீங்க உடனே திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். அதான் எச்சரிப்பு கொடுங்கிறார். எச்சரிப்பு கொடு. அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீ அவன் ஆத்மாவை தப்பிச்சு, நீயும் அவன் ஆத்மாவை தப்பிச்சுட்ட அப்படிங்கிறார். இப்படியாக அந்த எச்சரிப்பு கொடு அப்படிங்கிறார். இது நம்மளோட வேலை. இது நம்ம பேச வேலை மட்டும்தான் போய் அந்த பேச வேலை தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. பேச வேலையும் சொல்லணும். இங்கே நீதிமான்கள் மத்தியில் என்ன பண்ணணும், அவங்களும் தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களும் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம எச்சரிப்பு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 3:23. அப்படியே 22ஆம் வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். பாருங்க, இங்க சொல்றாரு எசேக்கியேல் அடுத்தது, அவ்விடத்துல கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமருது, நீ எழுந்திருக்கிறார் தேவன். எசேக்கியேல் கிட்ட நீ எழுந்திரு, பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போங்கிறாரு. எங்க போங்கிறாரு? பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்க நான் கூட பேசுவேங்கிறாரு. அப்படியே எசேக்கியேல் எழுந்து போறார். 23ஆம் வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 3:23. அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன், இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமை விளங்கினது, அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். பாருங்க, அங்க பள்ளத்தாக்கு போங்கிறாரு. எசேக்கியேல் பள்ளத்தாக்கு புறப்பட்டு போறார். தேவன் எங்கெங்க போக சொல்றாரோ அங்கெல்லாம் போறது எசேக்கியேல் வேலை. அதே மாதிரி நாமளும் எங்கெங்க போக சொல்றாரோ அங்கெங்கெல்லாம் போகணும். யோனா மாதிரி பேசக்கூடாது. யோனா என்ன பண்ணார்? நினிவேக்கு போக சொன்னார். யோனா எங்க போச்சனார்? இவர் எங்க போனார்? தர்ஷீஸ். அப்போ உண்மையான தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எசேக்கியேலை போல எங்க போச்சனாலும் போகணும். பாருங்க, எழுந்து நீ பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனார், அங்க நம்ம கூட பேசுவேன்னார். அதே மாதிரி எசேக்கியேல் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனார். இதோ கேபார் நதி என்றால் நான் கண்ட மகிமை விளங்கினது. கேபார் நதி என்றால் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த மகிமை, தேவனுடைய அந்த மாபெரும் மகிமையை காமிச்சார் பார்த்தீங்களா, அந்த மகிமை மீண்டும் தெரியுது. உடனே அவர் என்ன பண்றாரு? நான் மோகப்புற விழுந்தேன். அவர் மோகப்புற விழுந்துட்டார். அப்ப மோகப்புற விழுந்தது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது தேவனுடைய மகிமைக்கு, அதுதான் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் பிரம்மாண்டமானது. அதை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்மள சரண்டர் பண்ணணும், தாழ்த்தணும். மோகப்புற விழுந்தேன். எசேக்கியேல் தன்னை தாழ்த்துறார். அதே மாதிரி நாமளும் தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்ம தாழ்த்தி, நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கணும். அவ்வளவுதான். ஆனால் அப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் பார்த்து அதை சொல்றதுக்குலாம் நமக்கு பலன் இல்லை. அதே மாதிரிதான் இங்கே எசேக்கியேல் என்ன ஆயிட்டாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 3:24. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டிற்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. பாருங்க, இப்படியாக அங்க விழுந்துட்டாரு. உடனே தேவனுடைய ஆவி, தேவன் பலன் தரார்.
என்னை காலூண்டு நிற்கும்படி செய்தது. அப்போ தேவ பிள்ளைகள் வந்து நிற்கிறது நம்ம பலத்தில் கிடையாது, தேவனுடைய பலன் தான். தேவனுடைய ஆவி வந்து எசேக்கியேலுக்குள்ள வரும்போது அவர் என்ன ஆகிறாருன்னா காலூண்டு நிற்கும்படி செய்து. அப்போ நம்ம வந்து பலவீனர்கள். இப்பேற்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சொல்வதற்கு நமக்கு பலன் இல்லை, ஆனால் தேவன் தான் பலன் தரார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா நிற்கும்படி செஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்றாரு தேவன்? அப்பொழுது அவர் என்னோட பேசி நீ என்ன பண்ணு, நீ போய் உன் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள உன்னை அடைத்து கொண்டுரு. நீ என்ன பண்ணு, நேரா வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்கு போய் உன்னை வீட்டுக்குள்ள என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள போய் நீ அடைச்சிக்கோ, கதவை பூட்டிக்கோ வைக்கிறார். ஏன் அப்படி கதவை போட்ட சொல்றார்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன்மேல் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். இங்க சொல்றாரு, அங்க வந்து உன் மேல வந்து கயிறுகளை போட்டு கட்ட போறாங்க. சொல்றாரு பாருங்க, மனுபுத்திரனே உன் வீட்டுக்குள்ள போய் உன்னை அடைச்சிக்கோ. ஏன்னா நீ அங்க போய் சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உன் மேல கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்ட போறாங்க. ஆகையால் நீ அவர்களுக்குள்ள போக வேண்டான்றார், அங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, நான் உன் நாவை உன் மேல்வாயோட ஒட்டிக்கொள்ள பண்ணுவேங்கிறாரு. நாவை வந்து மேல்வாயோட ஒட்டி பண்ணா பேச முடியாது. நாவு வந்து மேல் அன்னம், இது மேல இருக்கிற அந்த இது வந்து அன்னம்னு சொல்லுவோம். மேல் அன்னத்தோட மேல்வாயோட ஒட்டிச்சுன்னா எப்படி பேசுறது? பேச முடியாது. அப்ப பாருங்க, நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனுஷனா இராம, கடிந்து கொள்ள அனுப்புனாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா கடிந்து கொள்கிற மனுஷனா இராம என்ன பண்ணுவேன், ஊமைனா இருப்ப. அவர்கள் கலக்க வீட்டார். அப்ப நீ வந்து ஊமைனா இருப்ப, அவங்க கலக்க வீட்டார். அதனால நீ கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறார், கொஞ்ச நாள் பேசாம இரு அப்படின்னாரு. அப்புறம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருங்கிறார். எசேக்கியேல் 3:27. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கொஞ்ச நாள் ஊமையனா இருப்ப. அதுக்கப்புறமா நான் உன்னோட பேசும்போது நான் உன் வாயை திறப்பேனுங்கிறாரு. அப்போ ஊமையனா இருக்கிறதுக்கு ஒரு காலம், அப்புறம் பேசுறதுக்கு ஒரு காலம். முதல் பேச சொன்னாரு, பேசினாரு. அப்புறம் மீண்டும் வந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போச்சுக்கிட்டாரு. பள்ளத்தாக்கு வந்தாச்சு. அப்புறமா நீ வீட்டுக்குள்ள போய் உன்னை அடைச்சு கொண்டு இருந்தாரு. அதே மாதிரி எசேக்கியேல் வீட்டுல போய் அடைச்சிட்டாரு. ஏன்னா நீ பேசக்கூடாது அப்படின்னாரு. உன்னை மேல்வாயோட உன்னோட நாக்கு ஒட்டிக்கும் அப்படின்னா பேச முடியாது, ஊமையனா இருப்ப அப்படின்னாரு. ஏன்னா அவங்க கலக்க வீட்டார் சொல்றாரு. கொஞ்ச காலம் அந்த இடத்துல தேவன் அவரை வந்து அங்க பேச வேண்டாம்னு சொன்னார். அடுத்தது பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியேல் 3:27. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார். மீண்டும் உனக்கு பேசுறதுக்கான சூழ்நிலை வரும். அப்ப நீ வந்து பேசு. அப்ப பேசும்போது நீ வந்து நான் சொல்றத சொல்லுறார். அவரோட சொல்றத சொல்லு. கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காதவன் என்ன பண்றது, கேட்காம போகட்டும் அப்படிங்கிறது. கேட்காதவன் கேட்காம போட்டு நீ இப்போ ஒன்றும் பேச வேண்டான்றார். கேளாதவன் கேளாது இருக்கட்டும். அவங்க வந்து கலக்க வீட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கலக்க வீட்டார் தான். அப்போ தேவன் வந்து பேச வேண்டாம்னு சொன்னா பேசக்கூடாது, பேசாம இருக்குன்னு சொன்னா பேசாம இருக்கும். இது வந்து தேவனோட ஊழியக்காரங்க வந்து தேவன் எப்போ பேச சொல்றாரோ அப்போ பேசணும். எப்போ பேச வேண்டாம்னு சொல்றாரோ கீப் சைலண்ட் அப்படின்னா பேசக்கூடாது. இப்படிதான் வந்து எசேக்கியேல் வந்து தேவன் வந்து பயன்படுத்தினார். இப்போ நாம தான் எசேக்கியேல் அன்பானவர்களை சொல்லு. இப்போ நம்ம வந்து தேவன் நமக்கு சொல்ற வசனத்தின் பிரகாரம், வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழணும். அவர் சொன்னா செய்யணும், சொல்லேனா செய்யக்கூடாது. எப்படி சொல்லுவார் அப்படின்னு நம்ம அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மகிட்ட பேசுவார். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் மூலமாக தான் எசேக்கியேல்கிட்ட பேசுவார். அதே மாதிரி நம்ம இடத்துல பேசுவார். நாம் என்ன பண்ணணும்னா அவர் பேச சொன்னா பேசணும், பேசாமல் இருக்க சொன்னா பேசாமல் இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்னு பிரச்சனைகளை படித்தோம். அப்போ தேவன் என்னென்ன காரியத்தில் எந்தெந்த காலத்தை செய்ய சொல்றாரோ அந்தந்த காரியத்தை அந்தந்த காலத்தில் செய்யணும், தேவன் கொடுத்தது. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தது 4ஆம் அதிகாரத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். எசேக்கியேலுக்கு 4ஆம் அதிகாரத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்குறோம்னா, எசேக்கியேல் சொல்கிறார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே நீ ஒரு செங்கல்லை எடுத்து அதை முன் வைத்து
அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைங்கிறார். செங்கலை எடுத்து உனக்கு முன்னாடி எருசலேம் நகரத்தை படமா வரைங்கிறார். ஏன் வரைய சொல்றார், எதுக்கு வரைய சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம 7வது பாகத்தில் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 7வது பாகத்தில் மாபெரும் ஒரு எச்சரிப்பின் சத்தியத்தை அங்கே வச்சிருக்காரு. அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.